மகளாக பிறந்து கலைச்சலில் பெரு வந்திருக்கிறேன். அறிவர் கேட்டோம். அறிவே சந்தோஷம். என்ன சொல்றேன்? நான் யார்? இந்த வேதவரி நாட்டில் வச்சு குழந்தை கேட்டா வாரி 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 சரி விடு. உதவி செய். நீ படி உதவி செய்யறானே. இது என்னடா குரல்? இதுதான் திருக்குறளா? திருவிழை சிந்துச்சென்னைகள் ஆடி மாதம் 60ஆம் தேதி 17 தேதி வருஷங்கள் எனது குருமேஸ்வர குமாரனுமான மந்தி என்ற வரையணக்கம் நேர்கோடி தாலுக்கா வராபுரி மன்னாங்கத்தில் என்ற விதவைக்கும் வயது 60-65 இருக்கும். இருவருக்கு தேவை அவமானம் செய்ய சிறியோர்களால் செய்த வண்ணம் மேற்படி சோதா பண்டிதர் கட்டிருக்கும் குட்டி சோகத்தில் ஜீவத்திற்கும் தாங்கள் வண்டி ஓரபரமாய் நின்றி சில மக்களை ஏசி அனுப்புவதை கேட்டுக் கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் மக்களை தடிகொண்டு என்று நோக்கி
அப்படியா நீ எழுதிக்கடா அந்த சாப்பாடு வர என்ன சாப்பாடு ஏற்பாடு செய்த எப்படி எப்படி காலையில சும்மா போற மதியத்துக்கு பட்டியா போற நாளைக்கு சண்டை ஏதோ சிக்கே உன்னுடைய தலையில பிள்ளைகளை தூக்கி விட வைக்க அருவி ஆயிரத்தோட ஆஜராக்கணும் தூப்புல குறை கொடுக்கணும் சுறுசுறுப்பா கான்பிடண்டா இருக்கணும் எதற்காக தேடி வந்தேன் நாடு சண்டை இலவச சாமி தெரிவித்தோம் அப்படியா என்று வந்து வருகிறதா அண்ணா நல்லா இருக்கேண்ணா தங்கச்சி அயல்நாட்டுக்கு சென்று சந்தோஷமாக ஒழித்துவிட்டு என் உடம்புக்கு தந்தைக்கு காலப்பட்டு அப்படியா அது மட்டும் ஒழியாது சரிங்கண்ணா உனக்கு பிடித்த வயது நக்கில் தோணும் அப்படியா போன் வாங்கிட்டு சரிங்கண்ணா சந்தோஷம் தான் சந்தோஷம்தாண்ணா கம்முனரா படிக்கிற பையனாக்கிற என்னடா இந்த மாதிரி பார்த்தாங்க கம்முனரா ஐயோ ஏ வேணாண்டா டே கம்முனரா வேணாண்டா டே வேணா கம்முனரா டே அவங்க யாரு என்ன சமாச்சாரம் இதெல்லாம் தெரியாம அது 10 ரூபா கேள்வி கேக்குறீங்க என்ன என் வீரத்தை பத்தி தெரியாது உனக்கு தம்பி வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது ஒரு வாரம் மொத்தம் ஒரு வாரமா வச்சு தலைவேற பாருங்க பேர் விட வீரம் என்னடா கேள்வி கேட்கறதுல 10 ரூபா கேள்வி கேக்குறீங்க அவன் பத்துக்குனா கை தட்டிக்காக கூப்பிடுறாங்க சரி நானா குழந்தை பத்து கூப்பிடுறேன் என்னடா சமாசாரம் கேட்டா என்னங்க அவன் 2 பேரும் கட்டி கட்டி பிடிச்சிக்கிறவள அவன் 2 பேரும் நான் ஆம்பியா போட்டாட்டியா நீ விளக்கமா எடுத்து சொல்ல வேண்டாம் என்ன சொன்ன அவன் 2 பேரும் ஆம்பியா போட்டாட்டி இல்ல ஒரு சரம் போட்டாதியும் அண்ணா தந்தை பற்றி